ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மேட் கான்கிரீட் ட்ரீம்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 12 எபிசோட். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கி சூ ஜாங். இவர் ஒரு சாதாரண குடும்ப தலைவரா இருக்காப்புல. அவருக்கு மிகப்பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பில்டிங் வாங்கணும் அப்படின்னு. அந்த ஆசைக்காக கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங்கையும் வாங்குறாரு. ஆனா அந்த பில்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. அவரு ரெவன்யூ வரும்னு எதிர்பார்த்தா கடன் வட்டின்ட்டு பயங்கரமான ஒரு டார்ச்சரா போயிட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை வேற ஆட்டைய போறதுக்காக ரியல் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி வேற பார்த்து. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அதே மாதிரி அந்த பில்டிங்கையும் காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி அவன் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. பணத்துக்காக அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ்ல அல்டிமேட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டென்ஷன் பில்டிங் பண்ணிருக்காங்க. நமக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குறிப்பா அந்த ஃபேக் கிட்னாப்பிங்ல ஆரம்பிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் சரசரன்னு போயினே இருக்குது. அதையும் தாண்டி பணத்தாசைக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அது பண்ணும்போது வர பிரச்சனைகள் அந்த மாதிரி போர்ஷன் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டா தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸ். ஆனா காமெடி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர பல இடங்கள்ல கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் போகுது. அது ஒரு நெகட்டிவா இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம கேரக்டர் நம்ம ஹீரோ கேரக்டர் தவிர யார் கேரக்டரும் பெருசா எழுதாதனால யாரோடைய மிங்கிலா வந்து வெப் சீரிஸா பார்க்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமா 12 எபிசோட் எடுத்திருக்காங்க. பல எபிசோட் எங்கேஜிங்கா இருந்தாலும் சில எபிசோட்ல வர போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்கதான். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஓகே இஷான ஒரு ஒன் டைம் வச்சு வெப் சீரிஸா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.